வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காக்கையை பாரு கூடி பிழைக்கும், குருவியை பாரு சோம்பலை பழிக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பாருங்கள், ஒரு தேன் சிட்டு ஃபேமிலி நம்ம வீட்டுக்கு வந்தது. அப்பா, அம்மா, ஒரு சின்ன அழகான கொஞ்சம் குட்டி தேன் சிட்டு குருவி ஒன்று. அவங்க ஞாயிற்றுக்கிழமை எங்கேயோ வெளியே போகிறாங்க போல இருக்குது. அதனால் அந்த குட்டிக்குருவி நம்ம வண்டியினுடைய கண்ணாடியில் பார்த்து தன்னை அழகுபடுத்தி கொள்கிற அந்த அழகான காட்சியை பாருங்கள். இது ஒரு சிங்கிள் ஷாட் வீடியோ, எந்த விதமான எடிட்டிங்கும் கிடையாது. ரொம்ப அழகாக பொறுமையாக உட்கார்ந்து காலங்காத்தால் பாருங்கள், மேலே அப்பான்னு நினைக்கிறேன், கீழே அம்மா, நடுவில் அந்த வண்டியில் இருக்க கண்ணாடியில் தொடர்ந்து தன்னை அழகுபடுத்திகிட்டே இருக்குது. அநேகமாக அது ஒரு பெண் குருவியாக இருக்கலான்னு என்னுடைய கணிப்பு. ஆண்கள் இவ்வளோ அழகுபடுத்த மாட்டாங்க, ஏன்னா எவ்வளோ அழகுபடுத்தினாலும் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, நேரம் கூட கூட அழகும் கூடிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி மழையா வெயிலா, வெளியே போகலாமா, என்ன வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் வெளியே எட்டி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அற்புதமான இயற்கையான காட்சி நம்ம கண்ணுக்கு பட்டுது. மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போன்ற காட்சிகளை பார்க்கும்போது நம்மளை மறந்துடுறோம். நம்மளுடைய கவலைகள், மற்ற இதர வேலைகள் எல்லாமே மறந்து கொஞ்ச நேரம் நம்ம ரிலாக்ஸாக இருக்கும். இது ஒரு பெரிய பிபிக்கான ட்ரீட்மெண்ட்டுன்னு கூட நான் சொல்லுவேன். ஒரு ப்ரெஷரோடு இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனசு ரொம்ப லேசாயிரும், உடம்பு ரொம்ப இலகுவாக மாறி அந்த வியாதியினுடைய தன்மை குறையும். போகும்னு நான் சொல்ல மாட்டேன், குறையும். ஆக இன்றைக்கி காலையில் ஒரு அதிர்ஷ்டமான நாள்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இயற்கையான பறவை காட்சி நம்மளை பரவசப்படுத்தணும்னு நம்ம நினைக்கவே இல்லை, இல்லைங்களா? உங்கள் மேலான கருத்துக்கு சொல்லுங்கள். உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர்.